ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு உலக்குக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உலக்கு கடலைப்பருப்பு, இதுக்கு ஒரு உலக்கு உளுந்தம்பருப்பு. நான் ஒட்டுக்க 2 பருப்புமே ஒட்டுக்க வறுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் 50 உலக்குக்கு 50, அது கடலைப்பருப்பு 50, உளுந்தப்பருப்பு 50 எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா இது பொன்னிறமாக செவந்து வர்றாப்புல நம்ம வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடிக்கு. அப்புறம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நான் அடுத்தால என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இதுக்கு இந்த 100 பருப்புக்கு ஒரு 8 வரமிளகாய் எடுத்துருக்குறேன், ஒரு 10 பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு சிறிய கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதில் கடைசியில் பொட்டுக்கடலை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வரமிளகாய் போட்டுக்கலாம். இதோட நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 8 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிக்கு தக்கன கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த வத்தல் வறுக்கும் போது கமராது. கொஞ்சமாக பொடிக்கு தக்கன போட்டிருக்கிறேன், காணட்டா அப்புறம் போட்டுக்கலாம் பொடிக்கு. இதோடைய உப்பும் போட்டு வறுத்தைக்க நம்மளுக்கு கமராது, அடுத்தவங்களுக்கும் கமராது ஃப்ரெண்ட்ஸ். பொடிக்கு தக்கன உப்பு, வரமிளகா 8, சிறிய கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் இந்த பொடிக்கு தக்கன கல் உப்பு, கருவேப்பிலை, 8 வரமிளகா எல்லாம் வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தால என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் இந்த 10 பல் பூண்டை நம்ம போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல செவக்க நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு 10 மிளகு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 மிளகு மட்டும், ஏன்னா 8 வரமிளகாய் போட்டுருக்கேன் காரத்துக்கு, அதனால் 10 மிளகு மட்டும் போட்டுருக்குறேன். கொஞ்சம் செவக்க வறுக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பூண்டும் மிளகும் வறுத்தாச்சு. அடுத்தால என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை இப்போ லேசாக அந்த சூட்லேயே நம்ம வறுத்தா போதும், ரொம்ப தீலாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் லேசாக மட்டும் பொட்டுக்கடலையை அந்த சூட்லேயே வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி திரிச்சிக்கலாம். இதோட நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருக்கிறேன், அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இது 2ஐயும் கிளறி இருக்கேன். இது பருப்பு, வரமிளகாய் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் பொடி திரிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொடி வறுத்து கடலைப்பருப்பு 50 கிராம், உளுந்து 50 கிராம், கருவேப்பிலை 8 வரமிளகா, பூண்டு 10 எல்லாம் போட்டு நம்ம நேற்று வறுத்து வச்சுருந்தோம். அது இன்னைக்கு பொடி திரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கல்லையும் நம்ம கடைசியில் வறுத்து பெருங்காயெல்லாம் போட்டு உப்போட மிளகத்தை வறுக்கும் போது அதில் கல் உப்பு போட்டிருந்தேன், எல்லாம் ஆட் பண்ணி இப்போ திரிச்சாச்சு. இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே.